டபுள்ட் மை செல்ஃப் ஸ்ரீநிதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th சிபிஎஸ்சி இங்கிலீஷில் க்ரூக் அப்படிங்கிற சப்ஜெக்டோட ஷார்ட் டெஃபினேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த க்ரூக் அப்படிங்கிறது ஒரு மலைப்பகுதியை தான் குறிக்குது. அது கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. இது ரொம்ப பசுமையான ஒரு மலைப்பகுதியாக இருக்குது. இங்கே காஃபி தோட்டங்கள் நிறைய இருக்குது. காஃபி எஸ்டேட்ஸ் அதிகமாக இருக்குது. 2வது ஆறுகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை குட்டி ஸ்காட்லாந்து அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்காட்லாந்து அப்படின்னா இது இந்த க்ரூக் மலைத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா ரெயின் ஃபாரஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாசனை திரவியங்கள் நிறைய ஸ்பைசஸ் நிறையவே விளைவிக்கிறாங்க. இங்கே தான் காவிரி ஆறு ஃபேமஸான ஒரு முக்கியமான ஆறாக விளங்குது. இந்த கூர்க் மக்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கூர்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப கலாச்சாரத்தில் வீரத்தில் ரொம்பவே பெயர் போனவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்திய இராணுவத்தில் பாரம்பரியமாக ரொம்ப காலம் பணியாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அதாவது பழக்க வழக்கம் கலாச்சாரம் இவங்களுடைய பாரம்பரியம் எல்லாமே தனித்துவமானது. இங்கே நிறைய சுற்றுலா தலங்களும் இருக்குது. அபே ஃபால்ஸ் இருக்குது, ராஜா சீட் இருக்குது. இப்போ நம்ட்ரோலிங் மானாஸ்ட்ரி இது மாதிரியான சுற்றுலா தலங்களும் இந்த மலைத்தொடரில் பிரபலமாக இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே மக்களுக்கு கண் குளிர்ச்சியான இடங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்தோட முக்கியமான கருத்து என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தையும் 2வது இந்தியாவினுடைய ஒரு அழகான இயற்கை வனப்பையும் பற்றி தான் இதில் ஆத்தர் சொல்கிறாரு.